ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஸ்டைலில் வந்து கோவக்காய் ஃப்ரை பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கோவைக்காய் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ விட்டதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கடுகு பாருங்கள் நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடாதவங்க கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா இது பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா இது பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண கோவக்காயை வந்து எடுத்து இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். இப்போ போட்டதுக்கப்புறம் இது நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ட்ரையாகவே ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுங்க. மூடி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த காய் வந்து அந்த ஆவிலே வெந்துடும். நல்லா தேவையான அளவு கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மூடி வச்சுருக்கோங்க. மூடி வச்சுட்டு இப்போ வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் சிம்பிளாக நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டுக்கோங்க. வணக்கிட்டு எனக்கு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் வந்து இறக்கும்போது நல்லா தூவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த தேங்காவை பாருங்கள். அந்த தேங்காவை வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு இந்த பொரியலில் போட்டு நல்லா, அப்போ தான் அந்த கடைசியாக போட்டால் தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் அந்த கோவக்காயோட ஃப்ளேவரும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போயிட்டு இறக்குனா சுவையான